என்ன கொடுமையா இது? சஞ்சு சாம்சன வந்து டீம்ல வந்து டிராப் பண்ணிட்டீங்களே! இப்படிதாங்க சஞ்சு சாம்சனுக்கு ஆதரவா எல்லாருமே கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 ஸ்குவாட நம்ம இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல வந்து ஸ்ரேயஸ் ஐயர கேப்டனா போட்டிருக்காங்க. அஸ் யூசுவல் திலக் வர்மாவ வைஸ் கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. இதுல இங்கிலாந்துக்கு எதிரான ஸ்குவாட்ல இருந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்ச் என்ன அப்டின்னா, சஞ்சு சாம்சன டிராப் பண்ணிட்டு பிரப்சிம்ரன் சிங்க வந்து விக்கெட் கீப்பரா வந்து போட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னங்க நியாயம் இது? சஞ்சு சாம்சன் இப்ப வேணா ஃபார்ம்ல இல்லாம இருக்கலாம். T20 வேர்ல்ட் கப்ல அவர் என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாரு? எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா வந்து விளையாண்டு நம்ம கப் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. அப்பேற்பட்ட பிளேயர போய் இப்ப கழட்டி விட்டுருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? எப்படி நீங்க வந்து கழட்டி விடலாம் அப்படின்னு, இந்த மாரி கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஏன் வந்து உங்களுக்கு டீம்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, சஞ்சு சாம்சன தான் வந்து கழட்டி விடணுமா? வேற ஏதாவது பிளேயர்ஸ வந்து கழட்டி விடலாம்ல. திலக் வர்மாவ கூட வந்து டிராப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அபிஷேக் சர்மாவ கூட இந்த ஒரு சீரிஸ்ல வந்து டிராப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்குவாட்ல வந்து அதிரடி ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி வந்து இருக்காரு. அப்படி இருக்கும்போது வைபவ் சூரியவன்சி, சஞ்சு சாம்சன் இவங்கள வந்து ஓப்பனிங்ல வந்து களமிறக்கலாம்ல. இந்த மாரி நீங்க ஏன் வந்து ட்ரை பண்ணக்கூடாது? என்னதான் இருந்தாலும் நீங்க சஞ்சு சாம்சன கழட்டி விட்டது பெரிய தப்பு அப்படின்னு, இந்த மாரி சஞ்சு சாம்சனுக்கு எதிரா பல பேர் வந்து கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன்ஸ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சி, சிவம் துபே, இசான் கிசான், ரிங்கு சிங், சூர்யான் செட்ஜே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹர்ஷ் துபே, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ், எஸ் தக்கூர், அப்புறம் மயங்க் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஓவராலா போன ஸ்குவாட கம்பேர் பண்ணும்போது இப்ப நெறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர்ஸ்லாம் வந்து கழட்டி விட்டு, இப்போ ஒரு சில சேஞ்சஸ வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்குவாட், இந்த டீம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்தியன் டீம் பயங்கரமா சொதப்பிட்டாங்க. அயர்லாந்து கூடயும் ஒயிட் வாஷ் ஆயிட்டாங்க. இப்ப இங்கிலாந்து கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. இப்ப அடுத்து இந்த டீம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்து எழுந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, அதுல ஒரு சில சேஞ்சஸ வந்து பண்ணி, இப்போ ஒரு புது ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்வி தாங்க நம்ம மனசுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன வந்து கழட்டி விட்டது நியாயமா? இல்லையா? அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.